என்றும் நேசமணி சமையல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம இந்த தமிழ் புத்தாண்டை ஒரு ஸ்வீட்டோடு கொண்டாட போகிறோங்க. இன்றைக்கி சூப்பரான ஸ்வீட் பண்ணியிருக்கேங்க. நல்லா பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் தாங்க பண்ணியிருக்கிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக வந்திருக்குங்க. இன்றைக்கி பிறந்தநாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம பாயாசம் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க. இந்த பாசிப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு நல்லா ஹீட்டான உடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுவிட்டு வந்தால் போதுங்க. இந்த பாசிப்பருப்பை 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. கழுவி எடுத்துகிட்டு ஒரு கடாயில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற பாசிப்பருப்பை இதில் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாசிப்பருப்பு வேகிற நேரத்துலேயேவும் ஜவ்வரிசியும் வேக போட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி ஜவ்வரிசி 1 கப் பாசிப்பருப்புக்கு 1 கப் ஜவ்வரிசி எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த ஜவ்வரிசியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. பாருங்கள், இப்போ ஜவ்வரிசியை வேக போட்டாச்சு. நல்லா 3/4 பதத்துக்கு நல்லா வெந்து வந்திருக்குங்க. பாருங்கள், ஜவ்வரிசி இந்த அளவுக்கு வெந்தால் போதுங்க. இப்போ நம்மளுக்கு ஜவ்வரிசி வெந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இன்னொரு அடுப்பில் நான் பாசிப்பருப்பும் வேக வச்சுக்கிட்டேங்க. நல்லா பாசிப்பருப்பும் நல்லா மசிஞ்சு வெந்து வந்துருச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற ஜவ்வரிசியை இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், இப்போ 300 பால் எடுத்து வச்சுருக்கீங்க. இந்த பாலை நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கீங்க. இந்த பாலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுலாங்க. அடுப்பு சிம்லேயே வச்சிடலாம். இப்போ நம்ம 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது 2 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், 2 நிமிஷம் நல்லா கொதி வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிட்டாச்சுங்க. இப்போ 1/2 கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ நெய்யில் வறுத்தெடுத்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழத்தையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டால் போதுங்க. நம்மளுக்கு பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சும்மா நெய் வாசத்தோட சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பார்க்குற எல்லோருமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாங்க.